அன்புள்ளங்களுக்கு வணக்கம். எங்கே நின்றுட்டுருக்குறோம் இப்படி ஒரு இடத்துலையும் சொல்லி கேட்குறீங்களா? இது பூரா செடி கொடியே இருக்கும். இந்த செடி கொடிக்கு அந்த பக்கங்க பூரா மணலுங்க. தார் டெசர்ட் ராஜஸ்தானில் இருக்கிறங்க ஜெய்சல்மார். இந்த ஜெய்சல்மார் எதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மகேந்திராவுடைய 700 இருந்தது. அந்த 700 வந்து இன்றைக்கி 7XO அப்படின்னு சொல்லி மாற்றங்கள் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அந்த எக்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறையா விஷயங்கள் அவங்க வந்து ஒரு 7 விதமான எக்ஸு வந்து அவங்க கொஞ்சம் மேம்படுத்தியிருக்காங்க. எக்ஸ்ட்ரான்னு சொல்லலான்னு வச்சுக்கிங்களேன். அந்த மாதிரி அந்த 7 விதமான எக்ஸ்ட்ரா கொண்டு வந்து ஒரு மக்களுக்கு சொகுசான எந்தளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு சொகுசாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி ஒரு பேஸ்லிஃப்டாகி வந்தது தான் இந்த 7XO. இந்த 7XOவில் என்ன மாற்றங்கள்? ஃபஸ்ட்டு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சஸ்பென்ஷன் வந்து மிகப்பெரிய ஆல்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் ஆகிட்டுங்க, பேக் ஆகட்டும். ஆக்சுவலாக பின்னாடி உட்காந்துட்டு போகும்போது வந்து தான் நிறைய பேர் வந்து கடைசி சீட்டில் உட்காந்துட்டு போகும்போது தூக்கி போடுன்னு சொன்னாங்க. அந்த இது வந்து முற்றிலுமே வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. வேர்ல்டுலேயே முதல் முறையாக உலகத்திலேயே டேவன்சி டேம்பிங் அப்படிங்கிற அந்த மெத்தட் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த வண்டியில். இப்போ இது என்ன மாற்றங்கள் ஏது மாற்றங்கள்னு பார்க்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த எம்எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு மாடல் இருந்தது, பேஸ் மாடல். அந்த மாடலை தூக்கிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஎக்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வண்டி வந்து ப்ரீமியமாக நாங்கள் அடுத்த கிளாஸுக்கு கொண்டு போயிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஏஎக்ஸ் வருங்க, AX3, AX5ங்க, AX7 வருதுங்க. AX7ல் 2 வேரியண்ட் வருதுங்க. அது என்னமோ டெக்கு என்னமோ சொன்னாங்க. டெக்குமே இன்னொரு இதுமே ஆல்வீல் டிரைவ் ஆப்ஷனோடு வருது. மற்றபடி இன்ஜின் ஏதாவது மாற்றம் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதே 2 லிட்டர் எம்ஸ்டாலின் இன்ஜின், 2.2 எம்காக் இன்ஜின், அதே தான். அதில் எந்த மாற்றங்கள் கிடையாதுங்க. வேறு என்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் நம்ம என்ன எதுன்னு பார்த்துடலாம். இதில் வந்து இப்போ 7 கலர் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் லேட்டஸ்ட்டாக ஒரு ப்ரௌன் கலர் கொண்டு வந்திருக்காங்க. கண்ணில் ஊற்றிக்கலாம் அப்படி இருக்குது. இந்த வண்டி வந்து இப்போ நம்மகிட்ட இருக்கிறது நெபுலா ப்ளூ. இந்த வண்டி வந்து வாங்க என்ன மாற்றங்கள் ஏது மாற்றங்கள் ஃபஸ்ட் நம்ம முன்னாடி பார்த்தலாம். ஹெட்லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சி டைப் வந்து டிஆர்எல் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இண்டிகேட்டர் எதுன்னு தானே கேட்குறீங்க. இங்கே வருங்க 1 2 3 4 5 6 இந்த 6 குட்டி குட்டியாக இருக்குது பார்த்திங்களா. இதுதான் இண்டிகேட்டர். பை எல்இடி ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த பக்கம் ஒரு பொட்டி, அந்த பக்கம் ஒரு பொட்டி. அது உங்களுக்கு ஐஸ் க்யூப் மாதிரியே இருக்கும் பார்க்குறக்கு. வந்து இது டோட்டலாக ஒரே ஹெட்லைட். எவ்வளோ பெரிய ஹெட்லைட் கொடுத்துருக்குறாங்க பாரு. கீழே ஃபாக் லாம்ப்ஸ் வந்து கீழே கொண்டு வந்துட்டாங்க. கார்னரிங் ஃபாக் லாம்ப்ஸோட இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஐஸ் க்யூப் டைப்பில் தான் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் டோட்டல் கிரில்லவே மாற்றிட்டாங்க. 360 கேமரா வந்துடுது. இந்த கிரில்லு பார்த்திங்களா, நம்ம அந்த பூ போடுவோம் இல்லைங்க, புதிய புத்துணர்ச்சியுடன் புதிய கார். எப்படி நல்லா இருக்கா? புத்துணர்ச்சியுடன் புதிய கார். 3 பூ வந்துருக்குது. இந்த பக்கம் பூவை தான் அப்படி திருப்பி போட்டாங்க. அவ்வளோதான். மேலே ஏர் வெண்ட்டு, கீழே ஏர் வெண்ட்டு. இந்த மூஞ்சி எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பழைய 700 பிடிச்சிருக்கா, இல்லை இந்த 7XO பிடிச்சிருக்கா அப்படின்னு. அதில் மெயினான விஷயம் இன்னொன்று என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் நார்மலாகவே அடாஸ் லெவல் 2 ஆல்ரெடி இருந்தது. பட் இருந்தது வந்து இவங்க எக்ஸ்ட்ராவாக ரேடாரும் கொண்டு வந்துட்டாங்க. 540 டிகிரி கொண்டு கேமரா கொண்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக ஒரு ஸ்பீடு நம்ம போயிட்டுருக்கும்போது அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து 180 மீட்டருக்கு முன்னாடியே இந்த ரேடாரு மேலே இருக்கிற கேமரா இது எல்லாமே வந்து அவ்வளோ சென்ஸ் பண்ணுங்களாமா. அந்தளவுக்கு ஒரு அக்யூரிசியோடு கொண்டு வந்திருக்கிறாங்க. முதல்ல இருந்ததை விட அந்தளவுக்கு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம இன்ஜின் ரூம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதில் பெரிய மாற்றங்கள் கிடையாது. பட் என்ன இருந்தாலும் நம்ம காமிச்சிருவோம். எந்த பக்கம் எப்போ போல் இந்த பக்கம் தான் நீக்கிறோம். அதே எம்ஸ்டாலின் 2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின், 2.2 எம்காக் இன்ஜின், ஆட்டோமேட்டிக் மேனுவல் ரெண்டுமே வருதுங்க. ஆட்டோமேட்டிக்கில் டார்க் கன்வெர்ட்ரு இப்போ நம்மகிட்ட இருக்குது. அப்பா என்ன வெயிட்டுங்க பானட்டு. இது ஃபுல்லாக சவுண்ட் ப்ரூஃபு, அடிக்கும் தலைக்கு ஃபுல்லாக சவுண்ட் ப்ரூஃபு. இந்த நேரம் உங்கள் அம்மா வந்துருந்தானா ப்ளூபெரின்னு சொல்லியிருப்பான். அதே 2.2 எம்காக்கு 400 Nm டார்க்கு அதே தானுங்க. என்னென்னா இவங்க இந்த ஷாக்கப்ஸர் கொடுத்துருக்கலாம். ஏன்னா நல்லா இருந்திருக்கு. ஷாக்கப்ஸர் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நல்லா ஊற்ற இடம் கிடக்குதுங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்பா
சும்மா குப்புன்னு சாத்துது, நல்ல வெயிட்டு. மற்றபடி லென்த்து வித்து பிரத் இதுலையெல்லாம் ஏதாவது மாற்றங்கள் பண்ணியிருக்காங்கன்னா பெருசாக பண்ணலைங்க. முதல்ல இந்த பூ போட்ட டிசைனில் அலைவில் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதையவே கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி இவன் இந்த வரி வரியாக வர டிசைனில் வந்து கொஞ்சம் டைமண்ட் கட் அலைவீல்ஸில் கொடுத்துருக்காங்க. 235, 55, 19 கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17 பேஸ் மாடல் ஏஎக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஏஎக்ஸ்க்கெல்லாம் வந்து 17 இன்ச்சுங்க. ஏஎக்ஸ் 5க்கு வந்து 18, அதுக்கப்புறம் ஏஎக்ஸ் 7க்கு தான் 19 இன்ச்சு கொடுத்துருக்குறாங்க. அந்த 360 கேமரா சொல்லுங்கள், 540 டிகிரி கேமரா. இது மோட்டரைஸ்டு மிரருங்க வித் இண்டிகேட்டரு. இதில் வந்து ஒரு ஆப்ஷன் வந்துடுது, இந்த மிரருக்குள்ளே அந்த கண்ணாடி இருக்குது பார்த்திங்களா, கண்ணாடி வந்து நீங்கள் ரிவர்ஸ் கியர் போட்டிங்கன்னா 2 பக்கம் இருக்கிற சைடு மிரர் லைட்டாக அப்படி கீழே இறங்கிக்கும். அதுக்கப்புறம் இங்கே டீ போட்டிங்கன்னா மேலே வந்துருக்கும். எதுக்குன்னா முடிஞ்ச வரைக்கும் ரிவர்ஸில் கீழே என்னெல்லாம் இருக்குது இந்த இடத்துல ரிவர்ஸ் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெமரி ஃபங்க்ஷனோடு வேறு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் டோர் ஹேண்டில்ஸ் அதே தான். அப்புறம் மேலே ரூஃப் ரெயிலுங்க, இந்த பேனோரமிக் சன்ரூஃபு இதெல்லாம் தான் சைடில், பெரிய மாற்றங்கள் கிடையாது. இந்த இது வந்து அலுமினியம் சில்வர் டிசைனில் வந்து வெதர் ஸ்ட்ரிப் கொடுத்துட்டாங்க. இந்த இது பூராமல் சைனிங் பிளாக் பண்ணிட்டாங்க. இப்போது இந்த வீல் ஆர்ச்சு, கீழே வர ரன்னிங் போர்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சைனிங் பிளாக்கில் கொடுத்துருக்குறாங்க. முன்னாடியும் டிஸ்க் பிரேக்கு, புறவுக்காலையும் டிஸ்க் பிரேக்கு அதே தான். மற்றபடி ஷார்க் பின் ஆண்டனா, ஸ்பாய்லரு அதெல்லாம் அதே தான். பின்னாடி வந்தீங்கன்னா தான் என்னென்ன மாற்றங்கள்னு தெரியும். மெயினாக இந்த டெய்லைட்ஸ் மாற்றிருக்காங்க. டைமண்ட் டிசைனில் வந்து டெய்லைட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. தெரியுதுங்களா, டைமண்டாக இது உங்களுக்கு எல்இடி டெய்லைட்ஸு. மற்றபடி டிக்கியெல்லாம் அதே தானுங்க. பேக் வைப்பரு, டிஃபோகரு ரைட் இதெல்லாம் சேம் தான். அதே மகேந்திராவுடைய லோகோ சேம் அப்படியே தான். XUV 7XO AX7L டாப் மாடல் நம்மகிட்ட இருக்கிறது. இவ்வளோ தான் இதெல்லாம். அதுக்கப்புறம் இந்த டைமண்ட் டிசைன் இங்கே ஒன்று வந்துடுதுங்க. அப்புறம் பின்னாடி ரிஃப்ளெக்டிங் கல் வந்துடுது. அது கீழே ஒரு டிசைனில் குரோமில் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஸ்கிப் லைட்டு சில்வர் கலரில் கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதானுங்க. புறக்கால் டிசைன் இதுதான், ஒன்றும் பெருசாக மாற்றலை. டிக்கு ஸ்பேஸு டிக்கு இதில் ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்பா எல்லாமே மொடா வெயிட்டாக இருக்குது. இவ்வளோ தான் ஸ்பேஸ். இங்கே ஒரு லைட் ஒன்று வந்துடுதுங்க. இந்த சீட்டை வேணால் நம்ம மடக்கி போடுறதுக்கு, ரெண்டையும் மடக்கி போட்டோம்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்ல ஸ்பேஸாக கிடைக்கும். மெயினான விஷயம் இதில் நான் சொல்ல மறந்துட்டேங்க உங்கள்கிட்ட. இதில் வந்து உங்களுக்கு 5 சீட்டர், 6 சீட்டர், 7 சீட்டர் இப்படி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக நம்மளுக்கு வந்து 5 சீட்டர் 7 சீட்டர் ஆப்ஷன் மட்டும்தான் கிடச்சிட்டு இருந்தது. இவங்க முதல் முறையாக இப்போ 6 சீட்டர் கொண்டு வந்திருக்கிறாங்க. வாங்க தங்க, பின்னாடி ஏறணுமா? பின்னாடி தான் ஒன்றும் மாற்றம் இல்லை. லென்த்து வெத்து பிரத்தெல்லாம் மறுபடியும் ஏறி காமிக்கணுமா? சரி பார்க்கலாம், வாங்க ஏறி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. மடித்து ஓகே, 1 ஸ்டெப்லேயே உள்ளே போயிடுச்சு. அடேங்கப்பா, இனி ஏறணுமே இது. ஐயோ அப்பா, அப்பா அடி, இதுக்கு டயர்டாகி போச்சுமா. இதுக்கே ஏறி இந்த காலை தூக்கிட்டு தான் இருக்கணுங்க. பெரியவங்க கூடுறது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் சிரமம் தான். 10 வயசு குழந்தை வரைக்கும் ஜாலியாக சூப்பராக கொண்டுக்கலாம், நம்ம ஈஸியாக இருக்கும். இன்னுன்னா கீழே வந்து நம்ம தனுவாக கொண்டு போய் வச்சுட்டாங்க. அது கொஞ்சம் மேலே கொடுத்துருக்கலாம். இப்போ என்ன பிரச்சனைன்னு கேளுங்க ஐயா, மேலே கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு தலை முட்டிடுது. இப்போ என்ற ஹைட்டே வந்து பார்த்திங்கன்னா 5.6 தான், 5 அடி தான் நம்ம இருக்கிறோம். நம்ம ஹைட்டுக்கே வந்து இது முட்டிடும். வேறு என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே ஒரு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஏசி வந்துட்டு இங்கே வந்துடுது. இங்கே வந்து ஊப்பர் வந்துடுது. ஓ, ஏசி நம்ம இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமோ? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, புறவுக்காலுக்கு வந்துட்டு இருக்கிறவங்க ஏசி இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே 12 வோல்ட் சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க. நல்ல சீட்டு மட்டும் குமுக்கான்னு ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. இங்கே 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் எத்தனைமா? 16 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க இந்த கர்மன் கார்டனில். பார்த்துக்குங்க. என்ன தான் வந்து மெயினாக எதிர்பார்த்தது வந்து இந்த இந்த நடு சீட்டு வந்து கேட்டது இது கேட்டிருந்தாங்க. அது பேர் என்ன, ஸ்லைடிங்கா, அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு கேட்டிருந்தாங்க. அது வந்து நிறைய XUV வாங்கினவங்க எல்லாருமே அதான் கேட்டிருந்தாங்க. ஆனால் XUV 9S கொண்டு வந்துட்டாங்க. இதே வண்டி EVயில் வந்தது பார்த்திங்கன்னா 9S, அதில் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இந்த வண்டியில் கொண்டு வரல. ஐயோ, மாடு எவ்வளோ பெரிய மாடு பா! ராஜஸ்தான் மாடு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏமா பார்க்குறக்கு. அது பின்னாடி ஒரு காளையாட்டம் வருது பாரு ஒன்று.
அது அதை விட பயமாக இருக்குது பார்த்தா. சரி, நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம், ஒன்றும் சொல்லாதுன்னு நினைக்கிறேன். அது பாட்டுக்கு சிவனேன்னு போயிட்டுருக்குது, அதோட வழியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் அது இரும்பு பேடு மாதிரி கொடுத்துருக்குறேன், இரும்பு தகடு. அது என்னென்னா அந்த ஃப்ளாட்டாக இருக்கணுமெல்லாம், அதுக்காக கொடுத்து நல்லா மேலே பஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அம்மா ஓகே, அதை கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மகேந்திர லோகோ எங்கே வச்சுருக்குறாங்க வருதுங்க, சீட்டு கடியில். அப்புறம் இங்கே வந்து இந்த 2 பேர்த்துக்கும் இங்கே வந்து கைப்பிடி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அந்த சீட்டுக்கு வரலாங்க. ஐயோ, இனி இறங்கணுமே. இறங்குறதுமே கொஞ்சம் உடம்பு இருக்கிற ஆளுங்க, ஹைட்டாக இருக்கிற ஆளுங்க இப்படி தான் ஏறி வரணும், இப்படி தான் போகணும். வாங்க அந்த சீட்டு விட்டு போட்டு மெயினான இந்த சீட்டில் என்ன மாற்றங்கள்னு பார்க்கலாம். அப்பா, முதல் வண்டியை விட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது 700 கம்பேர் பண்ணும்போது இந்த சீட்டி வந்து எந்தளவுக்கு தெரியுங்களா பண்ணிக்கிறாங்க. நல்ல குஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த குஷன் இருக்குது பாருங்க, ஷோல்ட்ரு வைக்கிறதுக்கு. நம்ம ஷோல்ட்ரு இப்போ நானே எந்தளவுக்கு இருக்கிற உடம்பு என்னையோட அகலமாக இருக்குது பாருங்க சீட்டு, அவ்வளோ ஃப்ரீயாக கோரலாம். அதுபோக அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குதுங்க. எத்தனை அட்ஜஸ்ட்மெண்ட்டு? 1 2 3 4, அது இருக்க மாட்டிருக்கு 5. மெயினான விஷயம் பார்த்தீங்களா, புறவக்கால சீட்டில் குழு சீட் இந்த பக்கம் கொடுத்துருக்குறாங்க, அந்த பக்கம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த சீட்டில் மட்டும்தான் இழுக்க முடியாது. அப்போ வந்து 6 சீட்டர் கொடுத்தா அப்படின்னு கேட்குறீங்களா? 6 சீட்டரில் கன்ஃபார்மாக இழுக்கலாம். 2 2 2 கேப்டன் சீட்ஸ் அது வந்து. அதனால் முன்னாடி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அது கன்ஃபார்மாக அதில் இருக்கும். இதில் வந்து இந்த நெட்டு சீட்டில் வந்து இல்லை. நெட்டு சீட்டில் மடித்து தான் போகணும். அதுலேயும் மடித்தும் போய்க்கலாம், சைட்லேயும் போய்க்கலாம். என்ன இருந்தாலுமே அந்த கேப்டன் சீட்டினுடைய ஒரு உட்காந்துட்டு போகிற அந்த சொகுசு, அந்த இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே ஒரு டோர் ஹேண்டில், இங்கே ஒரு டோர் ஹேண்டிலுங்க. சுருக்கு போய் தொங்குறதுக்கு இடம் ஒன்று இருக்குது. லைட்ஸ் கொடுத்துட்றாங்க, எல்இடி லைட்ஸு. டோர் பேடை சொல்லணும் அப்படின்னா ப்ரௌன் கலர் தீமு, கருப்பு வித் லைட்டு பீச் சந்த கலர் கொடுத்துருக்காங்க. இந்த கைப்பிடி வந்து ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே புறவக்கால சீட்டில் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இவையிலே வந்து டிவியும் கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் ப்ளக்கு மட்டும் பண்ணிங்கன்னா டிவி டாயிங்கில் வந்து நின்றுக்கும். டிவி நம்மளே வேணாலும் டிவி வாங்கி வச்சுக்கலாம். இதில் வந்து லைன் கொடுத்துக்கலாம். லைன் கொடுக்குறது இங்கே இருக்குது, ப்ளக்கு உள்ளே கொடுத்துக்கலாம். அந்த சாக்கெட்டு தான் கொட்ட முடியும் அந்த ப்ளக்கு. இங்கே பார்த்திங்கன்னா 65 கிலோவாட் டைப் சி எங்கே கொடுத்துருக்குறாங்க. சாரி, 65 வாட் கிலோவாட்டு, 65 வாட்ஸ் சார்ஜர். இங்கே ஒரு டைப் சிங்க, இங்கே ஒரு டைப் சி கொடுத்துருக்குறாங்க. குத்திட்டு நம்ம ஃபோன் இதுக்குள்ளே ஓட்டுக்கலாம். ஏன்னா குத்திட்டு ஃபோன் இதுக்குள்ளே வச்சுக்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே வந்து ரியர் ஏசி வெண்ட் வந்துடுதுங்க. அந்த டைமண்ட் டிசைன் இங்கேயுமே வந்து வருது. அதுக்கப்புறம் கீழே இடம் இருக்குது பார்த்திங்களா, அங்கே வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. முதல் முறையாக புறவுக்கால சீட்டுக்கு உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங். இதெல்லாம் இன்றைக்கி நம்ம ஆப்ஷன் நல்லா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் மெயினான விஷயம் நம்ம இந்த பக்கம் சொல்லணும்னா, முன்னாடி பின்னாடி இது பாஸ் மோடு 4 இதில் கொடுத்துருக்குறாங்க. உனக்கு அந்த பக்கம் வந்தால் தான் தெரியும். இதுக்கு நான் அந்த பக்கம் வந்து காமிக்க சொல்கிறேன். பாஸ் மோடு வந்து முன் பின் சாயறது ரெண்டுமே கொடுத்துருக்குறாங்க. மற்ற 4 ஆப்ஷன் வருது பாருங்க. இது வந்து முன் பார்த்தீங்களா, அப்படியே சாயுது பார்த்தீங்களா. இதையும் பார்த்தீங்கன்னா பின்னாடி. உங்கள் அம்மாட்டிலாம் நான் சண்டை போடவே வேண்டியதில்லை. இது முன்னாடி, இது வந்து அப்படியே பரவக்கால வரும். அப்படி இது இப்படியே தூக்கி பிடிச்சிங்கன்னா மேலே போய்க்கும். இந்த பின்னாடி சீட்டில் உட்காந்துட்டுக்குள்ள சண்டை கட்டோடுங்கிறது இல்லை. முன்னாடி சீட்டில் ஏம்மா உங்கள் அம்மா தான் வந்துட்டுருப்பா, நீ ஓட்டினீங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டுருப்பா. பரவக்கால சீட்டில் நாங்கள் வந்துட்டுருப்பேன். சண்டை கட்டணும் முன்னாடி இல்லைன்னு. நீ இழுத்தா இல்லை, இழுக்காட்டி போய் இங்கேருந்து பட்டம் தோணுன்னா கொய்யன்னு முன்னாடி போய்க்கு. இதெல்லாம் நிறைய ஆப்ஷன். ஆனால் இந்த ஆப்ஷன்னு நல்லதாக இருந்தாலுமே நிறைய வீட்டில் இருந்தாலும் சண்டை வரும் பார்த்துக்கோ, பொடிச்சுக்கலாம் ஏற்றணும்னா. இதுதான் புறவுக்கால சீட்டில் இவ்வளோ தான் மாற்றங்கள்ங்க. சரி, இப்போ வந்து என்னென்னா முன்னாடி சீட்டில் போய் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. முன்னாடி தான் அது என்னதுன்னு போய் பார்க்கலாம். ஐயோ இருங்க, இது வேறு மறந்துட்டேன். சன்ஷேடு புறவுக்கால 2 டோருக்குமே சன்ஷேடு கொடுத்துருக்குறாங்க. இது இப்போது சாவி எடுத்து நீங்கள் பாக்கெட்டில் போட்டு
ஒரு 4-5 அடி தள்ளி போனீங்கன்னா லாக் ஆகிக்கி. அப்புறம் கிட்ட வந்தீங்கன்னா அதே டொங்குன்னு சொல்லி அதே ஓப்பன் ஆகிக்கி. ஆமாம், சாவி கிட்ட வந்து அதை சாவி பாக்கெட்டில் இருந்தால் பாக்கெட்லேயே வச்சுக்கலாம். நம்ம பாக்கெட் விட்டு எடுக்கணுங்கிறதுல. ஏன்னா இன்றைக்கி நிறைய வண்டி பட்டன் ஸ்டார்ட் வந்துருச்சு இல்லைங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சாவி மறந்து விட்டு போட்டு போயிடுவாங்க. நானே பண்ணிக்க ஒரு தடவைங்க நம்ம ஸ்விஃப்ட்டுக்காரரை வச்சுருக்கிறேன்னு இல்லைங்க, அதை கொண்டு போய் ஒரு தடவை எங்கள் மாப்பிள்ளை வீட்டில் விடலான்னு சொல்லி விட்றதுக்காக போனேன். பாக்கெட் இருந்தது சாவி. நான் பாட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டில் விட்டு போட்டு டூல் எடுத்துகிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டு நம்ம மாப்பிள்ளை ஃபோன் பண்ணி, அட அறிவு கேட்டவனே சாவி எங்கேன்னு கேட்குறாப்புல. அப்புறம் தான் பாக்கெட்டை விட்டு பார்க்குறேன், ஐயோ எங்கிட்ட இருக்குது அப்படின்னு. அப்புறம் திருப்பி அங்கேருந்து போய் சாவி கொடுத்தேன். அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் மாதிரியே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆப்ஷன் வந்து கொஞ்சம் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சீட்டில் பார்த்திங்கன்னா 6-வே பவர் அட்ஜஸ்டோடு வந்துடுதுங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெல்கம் ஃபங்க்ஷன், மெமரி ஃபங்க்ஷன்லாம் இங்கே இருக்குது. மெமரி ஃபங்க்ஷன் இங்கே வந்துடும். சீட்டோட மெமரி ஃபங்க்ஷன்ஸு முன்னாடி பின்னாடி அசைக்கிறது ஆட்டுறது எல்லாமே இதில் வந்துக்கும். அதே ப்ரௌன் கலர் தீமு, லைட்டு பீச்சுங்க, கருப்பு. இதில் வந்து என்னென்னா இப்போது இந்த மெட்டீரியல் பார்த்திங்களா நல்லா ஸ்மூத்தான மெட்டீரியல் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது ஸ்மூத்தாக. இங்கே 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம். 4 பவர் விண்டோ இதில் வந்துடுதுங்க. பவர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இதில் வந்துடுது. அவ்வளோதான். மறுபடியும் கர்மன் கார்டன் செட்டோடைய ஸ்பீக்கர்ஸு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட் மேலே கீழே போகிற கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆல்வீல் டிரைவினுடைய ஆப்ஷன் இது இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஹில் டீசன் கண்ட்ரோல் இருக்குதுங்க. ஆட்டோ ஸ்டார்ட் ஆன் ஆப் இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆப் இருக்குது. சார் குழு சீட்டில் தான் உட்காருவீங்களோ? சரி, ஏன் சும்மா இருக்குது? காசாக வேணும். கரண்ட் பில் காசு பணம் தான். அப்புறம் இன்றைக்கி நம்மளுக்கு இருக்குது, அதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம். சரிங்க, மெயினான வண்டிக்குள்ளே ஏறின உடனே நம்மளுக்கு அந்த மாற்றங்கள் தெரியுது. ப்ரௌன், கருப்பு, இந்த ஃப்ளாட் பாட்டம்னுடைய ஸ்டேரிங், இந்த 2 ஸ்போக் ஸ்டேரிங். இது இலுமினாட்டியான்னு கேட்டிங்கன்னா இது வந்து இலுமினாட்டி இல்லை, லைட்டாக தூக்கி இருக்குதுங்க மேலே. லோகோவே வந்து மேலே தூக்கி இருக்குது. இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக பண்ணியிருக்கலாம். இப்படி மட்டமாக பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல, கொஞ்சம் தூக்குனது லுக்காக தான் இருக்குது. இந்த ஸ்டேரிங் பார்த்த உடனே எனக்கு இந்த கையில் ஏறுனா பிடிச்சோடனே எனக்கு அம்பாஸ்டர் நோவாவுடைய ஸ்டேரிங் ஞாபகத்துக்கு வந்தது. எத்தனை பேர்த்துக்கு இது பார்த்துன்னா, ஏன்னா நம்ம டிஎம்எஃப் நிறைய பேர் 70s கிட்ஸ், 80s கிட்ஸ், 90s கிட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த அம்பாஸ்டர் நோவாவோட ஸ்டேரிங். உங்களை மாதிரி ஜென்சி கிட்ஸ், 2K கிட்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த ஸ்டேரிங் பற்றி தெரியாது. இது வந்து ஒரு ரெட்ரோ ஃபீல். நம்ம ஏறணும்னா அந்த அம்பாஸ்டர் அப்படி ஒரு ஃபீல் இருக்கும் நோவா ஸ்டேரிங். மற்றபடி டேஷ்போர்டில் அதே கெட்டியான டேஷ்போர்டு. முக்கியமான மாற்றங்கள் சொன்னோம்னா 1, 2, 3 டிஸ்பிளே. இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கோஸ்ட் டு கோஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லை டு எல்லையா, கோஸ்ட். அந்த எல்லையிலேருந்து இந்த கோட்லேருந்து கன்னியாகுமரி டு காஷ்மீர், அந்த மாதிரி வந்து இந்த கோட்லேருந்து அந்த கோட்டு வரைக்கும் இருக்குது. தெற்கோட்டு வடகோட்டு வரைக்கும் இருக்குது டிஸ்பிளே. இது வந்து பார்த்திங்கன்னா இது நார்மலாக டிஜிட்டல், அது உங்களுக்கு மீட்டர் தான். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஏசி பட்டனை நம்ம வந்து இதில் தான் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஹோம் பட்டன் இருக்குது அப்படின்னா இந்த ஏசியோட பட்டன் இங்கே இருக்கும். நீங்கள் இதை தொட்டிங்கன்னா இதில் தான் கம்மி பண்ணிக்கணும். பார்த்திங்களா, டியூவல் ஜோன் ஏசி கொடுத்துருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் எல்லாமே டச்சில் கொண்டு வந்துட்டாங்க இப்போ, மெயினான விஷயம். அதுக்கப்புறம் டால்பி அட்மாஸ் அந்த வண்டியெலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ டால்பி விஷன் கொண்டு வந்துட்டாங்க. இந்த டால்பி விஷன் கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் வந்து வண்டியில் இப்படி நம்ம ஏறணும் அப்படின்னா இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்க, முக்கியமான விஷயம். இந்த டிஸ்பிளே நல்லா தெரியுது, இந்த டிஸ்பிளே நல்லா தெரியுது கண்ணுக்கு. அந்த டிஸ்பிளே வந்து ஒரு நிமேதான் தெரியுது, ரொம்ப மங்களாக தெரியுது எனக்கு. ஆனால் உனக்கு எப்படி தெரியுது? கிளியராக தெரியுது. அட்ரினாக்ஸுடைய அந்த இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க அவங்க. சாஃப்ட்வேர் தானே அது, அட்ரினாக்ஸோட சாஃப்ட்வேர். இந்த பாட்டு மட்டும் ஒன்று போட்டு காமிக்கலாமா எப்படி இருக்குதுன்னு? இந்த செட்டே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இருந்த செட்டை விட பயங்கர அட்வான்ஸ்டாக பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அது போக வந்து பழைய இருந்த செட்டை கிளாரிட்டி விட 3 மடங்கு 3.7 மடங்கு ஜாஸ்தியாக கொண்டு வந்திருக்காங்க. 4K வீடியோ இந்த மாதிரிலாம் சும்மா கண்ணாடியாட்டு ஓடுதுங்க பார்க்குறக்கு. நான் உங்களுக்கு ஒரு சும்மா டெமோ மட்டும் இங்கே காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐயோ மெயினான விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. இதில் தான் முதல் முறையாக இந்தியாவிலேயும் நினைக்கிறேன் அலெக்ஸாவும் சேட் ஜிபிடியும் ஒட்டுக்க இருக்கிற வண்டி. பார்த்துக்குங்க, இந்த வண்டியை பற்றி உங்களுக்கு நாலேஜ் வேணும் அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம நிறைய பேர் படித்தவங்க இருப்பீங்க. அதனால் சேட் ஜிபிடி இருக்குது, நீங்கள் அதில் போட்டிங்கன்னு வச்சுக்கங்க, இந்த 7X பற்றி சொல்ல அப்படின்னா
புது ஆப்ஷனு வந்திருக்கிறது, ஏது இந்த செட்டில் என்ன சமாச்சாரம் ஏ டு ஜெட் அள்ளி வீசிடு. அதனால் பிரச்சனையே இல்லை. நம்ம தான் கொஞ்சம் அப்புறம் படிக்காத முட்டாளாக போயிட்டோமுங்க. நம்மளுக்கு அதனால் பையனை கேட்டு நான் வந்து ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் வந்து இப்போது நிறைய இது இருக்குதுங்க, கனெக்டட் ஆப்ஸு அது இதுன்னு சொல்லி நிறைய இருக்குது. ட்ராவல் எக்ஸ்ப்ளோரரு, வெதர் அப்டேட்டு, சாஃப்ட்வேர் அப்டேட்டு, சரௌண்ட் வியூ கேமரா ரொம்பவே நல்லா இருக்குது. அது இருக்கு, நான் உங்களுக்கு அதை காமிச்சிட்டு வந்துடுறேன். இந்த அந்த டச்சோடைய அந்த இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. அப்படியே டச் சென்சிட்டிவ் வரும், சும்மா கர சுற்றுது. எப்படி சுற்றுது பார்த்தீங்களா, கரன்னு. 540 டிகிரி கேமரா, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ரியருங்க பாருங்க, எவ்வளோ தெளிவாக காமிக்குதுன்னு பாருங்க. 540 டிகிரி இது ஃப்ரண்ட்டு, இது வைடு, நல்லா இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு இந்த வண்டியோட வீடியோ இதில் கேலரியில் இருந்தது. இது கேட் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. தம்பி ஓடு, எங்கே ப்ளே ஹலோ. அப்பா, இந்த டால்பியோட சவுண்டு கேட்டிங்களா? டெசர்ட்டுன்னு சொல்லி போட்டிருக்குறாங்க. இங்கே ஒரு தண்ணி வர சவுண்டு, இங்கே இருக்குது தண்ணி வர சவுண்டு. சப் ஊஃபர் பின்னாடி, இங்கே ஒரு ஊஃபர் இருக்குது முன்னாடி, லெஃப்ட் சைடு காலு கீழே. அப்படியே ஹெட்ஃபோனில் கேளுங்க, அவ்வளோ மைன்யூட்டாக இருக்கும். ரைட் சைடு கேட்குது, தண்ணி சவுண்ட் இங்கே மட்டும் கேட்குது. ஆனால் நல்லா பொழுதுபோகிறதுக்கு உண்டான சமாச்சாரம் வந்து எக்கச்சக்கமான சமாச்சாரம் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டால்பி இங்கே போரு, டால்பி ஒன்று ஓடுவோம், இது ஒன்று காமிப்போம். ஃபீல் இட் ஆல், டால்பி விஷன் அட்மாஸ். ஹெட்ஃபோனில் கேளுங்க, மல்டிமீடியா சவுண்ட்ஸ்கேப். மெஸ்மரைசிங் பிக்சர் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க. இதை விட நம்ம அந்த பக்கம் நம்ம இதுலேயும் யூடியூப் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பார்க்கலாம். நம்ம என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் அதை பார்க்க வேண்டான்னு தான் சொல்லுவோம். என்ன காரணம் சொல்லி கேட்டிங்கன்னா, டிரைவிங்க்கு வந்து இது கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகும். அதனால் டிரைவர்ஸோடைய டிஸ்டர்ப் வந்து கொஞ்சம் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காகத்தான் அந்த கடைசி டிஸ்பிளே வச்சுருக்கிறது. நீங்கள் வீடியோ பார்க்குறக்கு பொடிச்சுக்கோ, யாராவது கேம் விளையாடுறாங்க அப்படின்னா எல்லாமே நீங்கள் அந்த பக்கம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் காலையில் வீட்டிலேருந்து கிளம்பும்போது மெயினான விஷயம் இந்த வண்டியில் நீங்கள் பார்க்கலாம். என்ன வண்டி, என்ன விசேஷம் தெரியுங்களா? அதில் இங்கே தாங்க அதை காணோம். இங்கே இருக்குது. என்ன தெரியுதுங்களா? நான் வந்து சிம்மராசி அன்பர்களே, இன்று காலை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த மாதிரிலாம் நீங்கள் இதில் வந்து பார்த்துக்கலாம். இதில் நிறைய அது என்ன 20 ஜனவரி 18 பிப்ரவரி இது வந்து அக்வேரிஸ் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அக்வாரிஸு, கேன்சர், இது என்றது இங்கே லியோ இங்கே இருக்குது பாருங்க. நம்மளுக்கு என்ன போட்டிருக்குதுன்னு பாருங்க. அதாங்க என்ன போட்டிருக்குது, கரெக்டாக பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணணுமா. அதுக்கப்புறம் கூட இருக்கிறவங்களோடையெல்லாம் நல்ல ரிலேஷன்ஷிப்போடு இருக்கணும். என்னமோ போட்டிருக்குது இங்கிலீஷில். சரி விடுங்க, இது வந்து நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் வந்து கிளம்பிக்கலாம். பார்த்தீங்களா? ஏம்மா இதெல்லாம் கேட்டால் சொல்லுமா, என் பொண்டாட்டி வீட்டு சண்டை வருமா வராது ஊட்டமணி கூட, அதெல்லாம் கேட்டால் சொல்லுமா? அதெல்லாம் சொல்லாது. சரி, ராசி பலன் இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு போய்க்கலாம். இந்த யூடியூப்புடைய கிளாரிட்டி எப்படி இருக்குதுன்னு நான் கடைசி ஸ்க்ரீனில் காமிக்கிறேங்க. எனக்கு கிரிக்கெட்டு, நம்ம பாலிமர் நியூஸ் எல்லாம் போகும்போது பார்த்துட்டு போய்க்கலாம்.
நியூஸ் சேனல்லாம் பார்த்துக்கலாம். இங்கே வரும் பொண்ணு சிரிச்சா பொண்ணு மனச இப்படியே பாடிட்டு இருக்கலாம். அவ்வளோ நல்ல பாட்டு, ராமராஜன் பாட்டு. இது வந்து நான் இங்கேருந்து பார்க்குற வந்து ரொம்ப மங்களாக தெரியுதுங்க. நல்லா இந்த பக்கம் வந்து எட்டி பார்த்தா மட்டும்தான் மூஞ்சியே தெரியுது. இப்போ ராமராஜனோட மூஞ்சி அங்கே இருக்குது, எனக்கு சுத்தமாகவே தெரியல மூஞ்சி. நல்லா வந்து இப்படி எட்டி பார்த்தா தான் அப்படின்ட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இது உண்மையாலும் ஒரு சேஃப்டிக்காக வந்து இது வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்டார்ட் ஸ்டாப் இதுக்கு பட்டன் இங்கே கொடுத்துட்டாங்க. ஸ்டேரிங் வந்து டில்டு டெலஸ்கோபிக் ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. அப்பா நல்லா டைட்டாகவே இருக்குது. ஏர் பேக் ஆஃபு. இது என்னம்மா? ஓ, அந்த டிஸ்பிளே ஆஃபும் ஆன் பண்ணிக்கலாமா? ஆனால் சவுண்டு இப்படி கேட்குன்னு வரும். இது வந்து டச்சு. அந்த டச்சோட சென்சிட்டிவிட்டி எப்படின்னு தொட்டு பார்த்தியா? டொப்பு டொப்புன்னு. இது இந்த 360 கேமரா தானே? ஆமாம். இது ட்ரைவ் மோடு மாற்றிக்கிறது. ட்ரைவ் மோடு என்ன இருக்குது எங்கே? ஜில் ஜங் ஜக் 3 இருக்குது. சிப் சாப் சூம் அப்படின்னு இருக்குது. இதில் ட்ரைவ் மோட்ஸு. இது வந்து என்ன அடைச்சி வச்சுருக்குறீங்கன்னு கேட்குறீங்களா? மேலே ஒரு ஃபோன் வச்சுக்கலாம், கீழே ஒரு ஒயர்லெஸ் சார்ஜரோடு வச்சுக்கலாம். நம்ம ஃபோன் சார்ஜ் ஏறிட்டு இருக்குது. எவ்வளோ % ஏறிக்குது? 88 89. இங்கே வந்து யூஎஸ்பிங்க. இங்கே ஒரு 65 வாட்ஸு டைப் சி. ஆட்டோமேட்டிக்கு டார்க் கன்வெர்ட்டரோடு வந்துடுதுங்க. பார்க்கிங் பிரேக்குங்க, ஆட்டோ ஹோல்டு. அப்புறம் மெயினான விஷயம், நம்ம இதில் மாற்றிக்கலாம். ஹோமில் போயிட்டு நம்ம இதில் மாற்றிக்கலாம். ஏசியோடதும் இதில் மாற்றிக்கலாம். இந்த தெரியுதா மைனஸ், இதுலேயும் மாற்றிக்கலாம். அப்புறம் காரோட சிஸ்டம், வெஹிக்கிள் ஆப்ஸ் எல்லாம் மாற்றிக்கலாம். இதில் கீழே முன்னாடி பின்னாடி இதெல்லாம் மாற்றிக்கலாம். கம்யூனிகேஷன், மீடியா இங்கே இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் மாற்றிக்கலாம். நம்ம என்னம்மா இது வெஹிக்கிள் ஆப்ஸு கையில் டச்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மெயினான விஷயம் சொல்ல வந்தது ஆம்பியன் லைட். ஆம்பியன் லைட்டிங் வந்துங்க எத்தனை கலரு? மில்லியனா? 16 மில்லியன் கலர். இங்கே அதே நைட் இருந்தால் உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னொரு விசேஷம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்தில் முன்னாடி உட்காந்துட்டுருக்கிறவங்களுக்கு ஆம்பியன் லைட் பிடிக்கும். எது பின்னாடி வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இப்போ நான் சிகப்பு வைக்கிறேன்னா அது எனக்கு பிடிச்ச கலர். எங்கள் வீட்டு அம்மனிக்கு மஞ்சள் கலர் நம்ம பிடிச்ச கலர். இப்போ வீட்டில் ஒரே பஞ்சாயத்தாக இருக்குது, என்ன வண்டி ஊரா செவச்சவன் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த வேலைக்கே இப்போல்லாம் நோ இடம். என்னன்னு சொல்லி கேட்குறீங்களா? புறவுக்கால சீட்டில் போந்துட்டு நம்ம அதுக்கு தனியாக கலர் மாற்றிக்கலாம். புறவுக்கால சீட்டுக்கு வந்து நம்ம டோர் எல்லாமே வந்து மஞ்சள் கலராக மாற்றிக்கலாம், நம்மளுக்கு வெள்ளை கலராக வச்சுக்கலாம். அது போக இந்த BE6 வந்தது இல்லைங்க, இந்த பாட்டு போட்டோம்னா பூரா கலராக லைட் எரியும். முன்னாடி கேட்டில் டெய்லைட்டில் ஜிகிச்சுக்குன்னு ஒரு டான்ஸ் ஆடு லைட்டு கிட்டலாம் அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த ஆப்ஷனும் கொண்டு வந்துருக்குறாங்க இதில். அப்புறம் 2 கப் ஹோல்டரு, ஹேண்ட் ரெஸ்ட்டு, அட்ஜஸ்டபிள் ஹேண்ட் ரெஸ்ட்டு. இங்கே ஒரு சாய் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு ட்ரே. இதை தூக்கிட்டு இங்கே தான் சாமானை வச்சுக்கலாம். அம்மா குழு இருக்குதுமா, கூலிங்கோட பரவாயில்ல. எப்படி? அதுக்கப்புறம் க்ளோ பாக்ஸ் நல்லா ஸ்லோ மோஷனில் இறங்கும், நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குதுங்க. இதில் குழு இருக்குதா இல்லையா? சரி, மேலே தான் பைலியில் வச்சுக்கலாங்க, அவ்வளோதான். லெஃப்ட் சைடு சீட்டுக்கு நமக்கு மெமரி ஃபங்க்ஷனோடு வந்துடுது. அது நான் உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டேன், முன்னாடி சீட்டுக்கும் புறவுக்கால சீட்டுக்கு நல்லா குழுன்னு வந்துருச்சு அப்படின்னு. அந்த ஃப்ரேம்லெஸ் மிரருங்க ஆட்டோ டிமிங்கோடு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வேனிட்டி மிரர் இல்லை, இந்த பக்கம் வேனிட்டி மிரர் வித் லைட்ஸோடு கொடுத்துருக்குறாங்க. 2 ஸ்பீக்கர் இங்கே வந்துடுதுங்க. கண்ணாடி ஹோல்டர் தனியாக வந்துடுது. லைட்டு LED, SOS கொடுத்துட்டாங்க. பேனோரமிக் சன்ரூஃப். சும்மா அடிக்கும் தலைக்கும் நீளமான நீளம் இப்படித்தான் இல்லைங்க கண்ணாடி. இது வந்து முதல் ஸ்க்ரீன் போகும், 2வது வந்து இந்த கண்ணாடி போகும். நல்லா தேர்தல் நேரமாக இருக்குது, வாங்கி வச்சுட்டா நல்லாயிருக்கு. ஏமா அன்பார்ந்த பெரியவர்களே, அருமை தாய்மார்களே சொல்லி பேசிட்டு போகலாம். நல்லா இருக்குது. காலையில் இங்கே பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் வெடிக்காத்தால் 6 மணிக்கு நான் எந்திரிக்கும் போது 5 டிகிரி. இப்போ என்ன டிகிரி தெரியுங்களா? இப்போ கிட்டத்தட்ட 30 எங்கே பார்த்தேன், இப்போ தான் காணோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 30க்கு மேலே வந்திருக்கும். ஏன்னா இந்த வேகுது இல்லைங்க.
இல்லை 18 தான் காமிக்குதுமா. சரிங்க, இப்போதைக்கு நான் இந்த வண்டியினுடைய என்ன மாற்றங்கள் இந்த விஷயத்தை மறந்துட்டேன் உங்களுக்கு சொல்கிறதுக்கு. அந்த சீட்டுக்கு நான் பேக்கில் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இதுங்க வரும் எவ்வளோ ஸ்மூத்துன்னு, நல்லா எக்ஸ்ட்ரா குஷன் ஃபோமெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து நல்ல ஸ்மூத்தாக இருக்குது முதல்ல சீட்டை விட. நல்லா இந்த உட்கார இடம் இங்கே இது எல்லாமே டாட்டட் இதில் கொடுத்துருக்காங்க. அந்த இது கொடுத்தாங்க, இந்த இதில் என்னென்னு இதுதான் இந்த வண்டியினுடைய அந்த இது கேட்லாக் நேற்று கொடுத்துருந்தாங்க. இந்த பவர் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இதுங்க. அதுக்கப்புறம் இந்த நம்ம பிலாசபி, அதுக்கப்புறம் பவர், இந்த இது ஷைனிங் பிளாக் வர்ற கிரில்லுங்க குரோம் டிசைனோட. அதுக்கப்புறம் சைடெல்லாம் வந்து உங்களுக்கு கருப்பில் வருது ஷைனிங் பிளாக்கில், அது டைமண்ட் கட் அலைவிலுங்க. இந்த ப்ளஸ் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்ததுங்க. இதை உள்ளுக்குள்ளே வருங்க அப்படி சும்மா கொஞ்சம் ப்ரீமியம். இந்த தீம் வந்து எங்கேருந்து எடுத்தாங்கன்னு சொல்லி நேற்று சொன்னாங்கன்னா, ஒரு அதுக்கு பேர் என்ன, போட்டு போட்டில் அதுக்கு அந்த லக்ஸூரியஸ் போட்டெல்லாம் வச்சுருப்பாங்கல்லங்க, யாட்டா அந்த யாட்டில் இருந்து இவங்க எடுத்துருக்குறாங்களாமா. ஏன்னா யாட்டுக்கு நீங்கள் ஏறிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீல் எப்படி கிடைக்குமோ அந்த ஒரு சொகுசான ஃபீல் கிடைக்கிறதுக்காக அந்த கருப்பு லைட் பீச்சு இந்த ப்ரௌன் கலர் கொண்டு வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதை நான் அந்த இன்டீரியர்ஸே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேனோரமிக் கூட ஸ்கை ரூஃப் பண்ணியிருக்காங்க. 2 ஸ்போக் உடைய ஸ்டியரிங் வீல், அம்பாஸ்டர் நோவா அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசைன் பார் 5 ஸ்டார். இப்போ வந்து முதல்ல இருந்த இதை விட இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து பண்ணிங்க, ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த கிராஷ் டெஸ்ட் வீடியோவில் அடித்து காமிச்சாங்க. இங்கேருந்து இந்த இடம் வரைக்கும் அடிக்குதுங்க, கண்ணாடி வரைக்கும் அடிச்சிருது ஃபுல்லாக. அடித்தாலுமே இந்த டோர் ஒன்றும் ஆகிறதில்ல, நீங்கள் வாட்டுக்கு இறங்கி வந்துடலாம். 4 டோர் வந்து அப்படியே இருக்கும். அது இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா 64 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு அவங்க பண்ணி பார்த்தது. இப்போ வந்து மக்கள் இந்த மாதிரி காரெல்லாம் வாங்கிட்டு சும்மா காலை வச்சு அமுத்துனீங்கன்னா 120 140 போகிறது ஒன்றுமே தெரியாது, சும்மா சுரவான மாடு போயிட்டுருக்கு. அதனால் புண்ணியமாக போட்டு சாமிலாம் தயவு செஞ்சு அந்த மாதிரி ஓட்டாதீங்க. யாருமே இல்லைன்னா 120 போங்க, இல்லாட்டி 80 to 100 மெயின்டைன் பண்ணுங்கள். அது எந்த காராக இருந்தாலும் நம்ம அப்படி தான். இந்த காரில் சொல்லவே வேண்டியதில்லை. அதனால் புண்ணியமாக போட்டு கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஆல் வீல் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் ஆல் வீலுங்க. அதுவோ பின்னாடி வந்து மல்டி லிங்க் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. கோஸ்ட் டு கோஸ்ட் ஸ்க்ரீன் நான் சொன்னேன்லங்க, இந்த 3 ஸ்க்ரீனோட இது வந்துடுதுன்னு சொல்லி. அட்ரினாக்ஸோடைய இதுங்க. இந்த கனெக்டட் ஃபியூச்சர்ஸ் மட்டுங்க 93 கனெக்டட் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அமேசானு, ஹாட் ஸ்டாரு, ஏன்னா ஹாட் ஸ்டார் தான் நிறைய கிரிக்கெட்டெல்லாம் போடுவாங்க. அந்த பிளிங்கிட்டு இங்கே வருங்க, ஜொமேட்டோ, யூடியூப்பு அத்தனையும் நம்ம பார்க்கலாங்க. குவால்காமுடைய ஸ்னாப்ட்ராகனுடைய SA 8155P சிப்செட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரேம் வருங்க 16 GB ரேமு, 128 GB ரோம். கனெக்டிவிட்டி அப் டு 2.4 Gbps-ங்களாமா. அப்புறம் இந்த ஸ்டூடியோட 3D இம்மர்சிவ் சவுண்ட் அப்படின்னு பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ சவுண்டு கிளாரிட்டியாக இருக்கும் பார்க்குறக்கு. 16 ஸ்பீக்கர் வர்ற ஃபஸ்ட் செக்மெண்ட்டு கர்மன் கார்டனுடைய செட்டு. இங்கேயும் மூப்பர் இருக்கும், முன்னாடி மூப்பர் இருக்குது காலுக்கு கீழே. ஃபஸ்ட் செக்மெண்ட்டில் டால்பி விஷன். இங்கே ஒரு பின்னாடி விட நம்ம டிவி மாட்டிக்கலான்னு சொன்னோம்லங்க, இங்கே மாட்டிக்கிறாங்க வரும். அப்புறம் வென்யூஸ்கேப் லைவ்னு சொல்லி பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த இடத்துல வந்தோம்னா அப்படியே சுற்றி வரும் நம்ம தலைக்கு மேலே அதுங்க. அதுக்கப்புறம் இது சீட்டு முன்னாடி குழு சீட்டு, புறக்கால குழு சீட்டு நல்லா ப்ரீமியமாக நல்லா பண்ணிக்கிறாங்க. சன்சேடுங்க. அதுக்கப்புறம் டியூவல் ஜோன் AC கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6-way பவர்டு அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லிவிட்டேன். 540 டிகிரி நான் உங்களுக்கு இது சொன்னேங்க. 6-way பவர்டு கோ டிரைவர் சீட்டுங்க வித் பாஸ் மோடோடு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த இது பட்டன் அட்ஜஸ்ட் பண்ணுற சொன்னேங்க. புறவுக்கால வந்து நம்ம ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குதுங்க. மல்டி ஜோன் ஆம்பியன்ட் லைட்டிங். அதுக்கப்புறம் அடாஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்லங்க, அடாஸ் லெவல் 2ல் வித் சென்ஸ் வந்து ரேடார் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க. 180 மீட்டர் வரைக்கும் நம்மளுக்கு இதாக இருக்கும். அடாஸ் வித்து 17 ஃபியூச்சர்ஸோடு வருதுங்க. இந்த முன்னாடி வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் அலர்ட்டுங்க, அப்புறம் டிராஃபிக் சைனு, இந்த 30 ரூபாங்க 40 ரூபான்னு சொல்லும்போது அதே வந்து டக்குன்னு சிக்னல் சொல்லி ஸ்லோ பண்ணும். ஆட்டோ எமர்ஜென்சி பிரேக்கிங்கு, பார்வேர்டு கொலிஷன், இந்த கோடு லேன் கீப் இருக்குதுங்க. ஸ்மார்ட் பைலட் இருக்குது. இந்த முன்னாடி போகிற வண்டியெல்லாம் இப்போ காமிக்கு படம். ஏமா அடாஸோட சிச்சுவேஷன், முன்னாடி இந்த பக்கம் லாரி போகுதா, லெஃப்ட் பஸ் போகுதா, கார் போகுதா, மாடு நிற்குதா அப்படிங்கிற நம்மளும் செக் பண்ணிடல. அது
செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் சாரிங்க, நான் மெயினான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். முன்னாடி ஹெட்லைட் காமிக்கும்போது ஹெட்லைட் வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இப்படி நல்லா வந்து ஒரு 100ல் போயிட்டு இருக்கிறீங்க, யாருமே இல்லை, கொஞ்சம் அமுத்துறீங்க, 120 வரைக்கும் போகலான்னா இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணும் அப்படியே ஹெட்லைட்டு. அதுக்கப்புறம் 4மே டிஸ்க் பிரேக்கு, ஆல் வீல் டிரைவ் கேப்பபிலிட்டி, 2 லிட்டர் எம்ஸ்டால் இன்ஜின், 2.2 எம்காக் இன்ஜினுங்க, ஜிப் ஜாப் ஜூம் டிரைவ் மோட்ஸுங்க, பவர் ஆஃப் சாய்ஸுங்க. ஏஎக்ஸில் என்னென்ன ஆப்ஷன் வருது அப்படின்னு பேசிக்கலையே. அதுக்கப்புறம் AX3ங்க, AX5, AX7, AX7 டெக்கு, AX7 லக்ஸுரி, இத்தனை ஆப்ஷன் வருதுங்க. இதில் 6 ஆப்ஷன் வருது மொத்தமாக. இதில் வந்து 7 கலர் வருதுங்க. டெசர்ட் மிஸ்ட்டு, ரூபி வெல்வெட்டு, ஸ்டெல்த் பிளாக்கு, எவரெஸ்ட் ஒயிட்டு, நுபுலா ப்ளூ, கேலக்ஸி கிரே, மிட்நைட் பிளாக். இந்த மிட்நைட் பிளாக்ன்றது ப்ளூ கலரு, பார்த்தா பிளாக் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதில் என்னென்ன வேரியண்ட்டு நம்மளுக்கு என்ன வருது ஏது வருதுங்கிறது இங்கே வந்துடுதுங்க. மற்றபடி பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லை. இது வந்து ஃபுல்லு தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த பேம்லெட் புக்கில் வந்து. அதுபோக இந்த ஃபோன் ஆப்ஷனில் வந்து எக்கச்சக்கமான கனெக்டிவிட்டி இருக்குது. நம்ம இந்த மகேந்திராவோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டோம்னா அந்த இது டவுன்லோட் பண்ணிட்டோம்னா அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. வண்டியினுடைய அந்த டீசலு எவ்வளோ மைலேஜ் கிடைக்கிறது, அது இது ஆளும்பால். இப்போ தான் லேட்டஸ்ட்டாக வந்துருச்சுங்க அந்த ஆப், அந்த வண்டி ஆப் பூராமே அதில் கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணி விட்ருக்குறாங்களாமா. என்னென்ன அட்வான்ஸ் வரணுமோ முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வந்துடுறாங்க தேவைகளுக்கு. இந்த வந்து மகேந்திரா 7X வந்து நம்ம ஓட்டி பார்க்க போகிறோம். ஓட்டும்போது நான் உங்களுக்கு அந்த சஸ்பென்ஷனோட ஃபீலு, சஸ்பென்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க, ஏது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் பார்க்கலாம். இது ஏன் இன்றைக்கி காமிக்கலான்னு கேட்டிங்கன்னா இதே நேரமாகி போச்சுங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா அடுத்த வீடியோவில் இந்த ஓட்டுறதுங்க ஃபுல் ட்ரைவ் எக்ஸ்பீரியன்ஸு, இதில் சஸ்பென்ஷன் மெயின், அது போக நிறையா விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம வந்து டிரைவிங் ரிவ்யூவில் பார்க்கலாம். சரிங்களா? நம்ம வந்து வண்டி இப்போது ஓட்ட போகிறோம். இந்த டிசைன் மட்டும் முன்னாடி பின்னாடி போகிறவுக்கால எப்படி இருக்குதுக்கு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? ஏன்னா மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.